வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிலிண்டர். எந்த டைப் சிலிண்டர்? சாலிட் நான் கண்டக்டிங் சிலிண்டர். இந்த சிலிண்டரில் சப்போஸ் சாலிட் நான் கண்டக்டிங்னா சார்ஜ் அது உள்ளே தான் இருக்கும், எங்கேயும் வெளியில் போகாது. சார்ஜ் ஃபுல்லாக யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் throughout its volume. நம்ம ஹாலோ சிலிண்டருக்கு பார்த்துருப்போம். ஹாலோ சிலிண்டருக்குன்னா சார்ஜ் வில் பி ஆன் த சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே சார்ஜ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூஅவுட் த வால்யூம். ஸோ அப்படி பார்க்குற போது நம்ம வந்து சார்ஜ் அவுட் சைடில் பார்க்கலாம், சார்ஜ் இன்சைடில் பார்க்கலாம், charge on the surface. First பார்ப்போம் case 1. When electric field at a point P at a distance R from the axis of cylinder, that is R is greater than a radius, capital R in our radius of the cylinder. Suppose in the point level, which is at a distance R from the radius. It means outside where the distance is greater than the radius of the cylinder. அப்படி பார்க்குறப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். காஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ் இட்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ இன்ட்டு டாட் ப்ராடக்ட் இ இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு காஸ் தீட்டா, இ இன்ட்டு டிஎஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. And also flux enclosed, flux is through a given surface, closed surface is equal to charge inside the surface divided by epsilon naught. இது நம்ம பார்த்துருக்கோம், இது காஸ்ல, இது பை டெஃபினேஷன்ஸ். ஸோ அவுட் சைட் த சிலிண்டர் பார்க்க போனோம்னா அதை சுற்றி நம்ம வந்து ஒரு காஸியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். காஸியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு பார்த்தோம்னா காஸியன் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட்லேயும் ஆரில் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த ரேடியஸ் ஆரில். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் எல்லாம் இந்த ஆக்சிஸ்லேருந்து ஒரே டிஸ்டன்ஸ் ஆரில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்டில் எடுத்தோம்னா அதை சுற்றி ஒரு ரிங் மாரி இருக்கும். ஒரு பாயிண்டில் எடுக்கும்போது ரிங்கு ஒரு ரிங்கு, 2 ரிங்கு, 3 ரிங்கு. ஸோ நமக்கு வந்து எப்படி கிடைக்குன்னா காஸியன் சர்ஃபேஸ் வில் பி a Gaussian surface constructing Gaussian surface for distance r. For distance r, அந்த r டிஸ்டன்ஸை இங்கேருந்து இதுவும் r டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம இப்படி இது ஒரு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் நமக்கு. ஸோ திஸ் இஸ் த காஸியன் சர்ஃபேஸ். இது காஸியன் சர்ஃபேஸ். என்ன சிமெட்ரி இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. அந்த காஸியன் சர்ஃபேஸோட லென்த் வந்து எல்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ நம்ம இந்த மறுபடியும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃப்ளக்ஸ், டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப், இதில் எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது? இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎஸ் இந்த டாப் ஃபேஸில் டிஎஸ், அந்த இதில் ஒரு டிஎஸ் எடுத்துக்கும். ஏன்னா சிலிண்டர் தான் ஒரு காஸியன் சர்ஃபேஸில் டாப் ஃபேஸ் இருக்குது, பாட்டம் ஃபேஸ் இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது.
ஸோ கர்வ்டு சர்ஃபேஸில் டிஎஸ் எடுத்தோம்னா சி அந்த சிலிண்டர் நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம்னா இதுதான் காசியன் சர்ஃபேஸ். இது ஒன்று ஃபேஸ் நம்பர் 1, இது வந்து ஃபேஸ் நம்பர் 2. ஸ்மால் ஏரியா டிஎஸ், ஏரியா வெக்டர் டிஎஸ் இந்த பக்கம் இருக்கும். இது வந்து ஸ்மால் ஏரியா டிஎஸ், திஸ் இஸ் ஃபார் 2, திஸ் இஸ் ஃபார் 3. இதுக்கும் ஒரு டிஎஸ் இருக்கும். டிஎஸ் வெக்டர் பர்பண்டிகுலர், இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர், இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர், இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் டிஎஸ் வெக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருது? பாசிட்டிவ் சார்ஜ், இட் வில் பி அவுட்வர்ட். Electric field will be outward. So electric field outward now to surface 1 E into ds vector plus into surface 1 के surface 2 के surface 2 into E dot ds plus surface 3 top face E dot ds. So சர்ஃபேஸ் ஒன்று இது. இங்கே டிஏ வெக்டர் எப்படி இருக்குது? டிஎஸ் வெக்டர் சம்டைம்ஸ் ஏ போடலாம், சம்டைம்ஸ் எஸ்ன்னு போடுறோம். ஸோ வில் கீப் ஈவனாக வைக்கிறப்போ டிஎஸ் இது பாட்டம் ஃபேஸு, அதோட டிஎஸ் வெக்டர் இப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது 90 டிகிரி. 90 டிகிரினா இ டாட் டிஎஸ் என்ன வருது? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இ டாட் டிஎஸ்னால் theta is equal to angle between ds vector, இதை டாட் ப்ராடக்டை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா E into ds, ஈக்கும் டிஎஸ் வெக்டருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ E வெக்டர் இந்த பக்கம் இருக்குது இங்கே ஃபார் பாட்டம் ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. டிஎஸ் வெக்டருக்கும் E வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. cos 90 is equal to 0. ஸோ this will become integral of E into ds bottom face, S1 bottom face into cos of 0 plus surface 2 के என்ன பண்ணுறோம்? ds வெக்டர் இந்த பக்கம் இருக்குது, ds இந்த பக்கம் இருக்குது, theta is equal to 0 டிகிரி. இட் மீன்ஸ் நம்ம எப்படி இதெல்லாம் E into ds டாட் ப்ராடக்டை மாற்றிக்கிறோம் into cos of 0 plus integral E into ds into cos of இது ஆங்கிள் எவ்வளோ வரும்? ஸோ டிஎஸ் வெக்டர் இப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏன் இந்த டைரெக்ஷன் இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் வில் கோ அவுட், ரேடியலி அவுட்வர்டாக போகும், ரேடியல் டிஎஸ் காஸ் 0. ஸோ இது என்ன வரும்? ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் 1க்கு சர்ஃபேஸ் 1, சர்ஃபேஸ் 2 அண்ட் சர்ஃபேஸ் 3. காஸ் தீட்டா ஃபஸ்ட் சர்ஃபேஸ் 1 காஸ் 90 டிகிரி. சர்ஃபேஸ் 1க்கு 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இது காஸ் ஆஃப் 90 டிகிரி, இது காஸ் 0. காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ளக்ஸ் பை யூஸிங் டெஃபினேஷன் எப்படி பண்ணலாம்? இன்டெக்ரல் ஆஃப் E into ds into cos of 0 is equal to 1. E into 0. So E into integral ds is equal to E into area. In the area, this is the area of Gaussian surface. ஏன்னா இந்த சர்ஃபேஸுக்கு தான் நம்ம பார்க்குறோம், இந்த சர்ஃபேஸுக்கு தான். ஏன்னா காசியன் சர்ஃபேஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாகவும் டாப் ஃபேஸ் பாட்டம் ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸில் பார்க்குறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E into ஏரியா ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் என்ன வரும்? இந்த சர்ஃபேஸ் டாப்பில் 0, பாட்டமில் 0 ஃப்ளக்ஸு. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன வரும்? கர்வ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into பை இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ இது இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, ரேடியஸ் R இன்ட்டு L, இதுதான் L. ஸோ நம்ம சிம்பிளி இதுதான் ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் எவ்வளோ வருது? நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E into 2 into pi into R into L. This is net flux E into 2 pi RL. Now next, in the equation, flux is equal to charge enclosed divided by epsilon naught. So Q and R also flux is equal to charge enclosed, that is charge inside, divided by epsilon naught. So இது
இப்படி ஒரு சிலிண்டர் இருக்குது, ஒரிஜினல் சிலிண்டர். இதுதான் காசியன் சர்ஃபேஸ். ஸோ நம்ம காசியன் சர்ஃபேஸ், இந்த காசியன் சர்ஃபேஸ் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணியிருக்குது. நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா காசியன் சர்ஃபேஸ், இந்த காசியன் சர்ஃபேஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அந்த காசியன் சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும், இந்த காசியன் சர்ஃபேஸ் இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதை தான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா இதுக்கும் இடையில் சார்ஜ் கிடையாது. ஒரிஜினல் சிலிண்டரில் தான் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஏரியா தான் நம்ம எடுக்கணும் ஆஃப் எல். ஸோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸில் இங்கே நோ சார்ஜ், இங்கே நோ சார்ஜ். இட் மீன்ஸ் இந்த இடத்துல தான் சார்ஜஸ் இருக்குது, அந்த சார்ஜை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது. ஸோ சார்ஜ் இன்சைட் திஸ் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்கும். சி இது வந்து சாலிட் கண்டக்டர்னு பார்க்குற போது அந்த சாலிட் கண்டக்டரில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், அது வால்யூம் ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்கும். ஹாலோன்னு பார்க்க போனால் அது சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். பட் சாலிடுங்க அது என்டையர் வால்யூமில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ சார்ஜ் inside the Gaussian surface is equal to charge enclosed in original cylinder of radius r and length l. ஏன்னா இதோட லென்த் வந்து l, இதோட ரேடியஸ் வந்து r. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம sigma rho volume charge density is equal to charge divided by epsilon naught. So again நம்ம இதெல்லாம் charge enclosed. So what is charge enclosed inside? Charge enclosed is equal to volume of this cylinder. ஏன்னா இங்கே சார்ஜ் கிடையாது. ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸ் இந்த சிலிண்டரில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதை தான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதோட இந்த காசியன் சர்ஃபேஸில் சார்ஜ் என்க்ளோஸ் வந்து இந்த சிலிண்டர். அப்படிங்கிற போது இந்த சிலிண்டரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ஸோ ஹியர் சார்ஜ் நம்ம எப்படி எழுதலாம், சார்ஜ் என்க்ளோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படின்னு எழுதலாம். வேர் ரோ எப்படி எழுதலாம், rho is equal to charge enclosed by volume of this cylinder. இதுதான் அந்த காசியன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்க சார்ஜ். இங்கே சார்ஜே கிடையாது. ஸோ சார்ஜ் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வால்யூம் எவ்வளோது, இந்த சிலிண்டரோட வால்யூம் எவ்வளோது, இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து πr² h, π இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இன்ட்டு h எவ்வளோ வருது, l. ஏன்னா இதுதான் ஹெச். இது வெளியில் ஒரு சிலிண்டர் இருக்குது, காசியன் சர்ஃபேஸ் இந்த சார்ஜில் இது எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதுதான் என்க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஸோ ஃப்ளக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ ஃப்ளக்ஸ் QN இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வால்யூம் எவ்வளோ வருது, πr² இன்ட்டு எல். ஸோ QN. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், QN இஸ் ஈக்குவல் டு ரோ into pi r² L divided by epsilon naught. So this is the value. நல்லா இங்கே கவனிக்கணும், காசியன் சர்ஃபேஸில் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த காசியன் சர்ஃபேஸ் இந்த சிலிண்டர் உள்ள சார்ஜ் தான் என்க்ளோஸ் பண்ணியிருக்குது. அந்த சார்ஜ் தான் சார்ஜ் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி into வால்யூம். ஏன்னா இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அது எவ்வளோ சார்ஜ், சாலிடாக அது ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்கும், அதோட ஃபுல் வால்யூமில் இருக்கும். நம்ம இந்த வால்யூமை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம இதை எப்படி எழுதுகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா இதை ஈக்குவேட் பண்ணோம்னா E into 2πr into L is equal to rho pi r² L by epsilon naught. ஏன்னா காஸில்
எப்படி இருக்குதுங்க? ஃபை இந்த டெஃபினேஷன் இருக்குது, ஃபைக்கு இந்த டெஃபினேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபையை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், செகண்ட் ஈக்குவேஷனில் எப்படி கண்டுபிடிச்சோம். ஸோ நமக்கு தேவை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஆர், வேர் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த பையையும் கேன்சல் பண்ணிடலாம், பையையும் கேன்சல் பண்ணிடலாம், 2 r into L. இந்த எல்லையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு rho r square by epsilon naught. இந்த 2 இங்கே வரும், வேறு என்ன லெஃப்ட் அவுட் டிவைடட் பை r. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் r outside the charged cylinder. சிலிண்டர் எப்படி நான் கண்டக்டிங் சாலிட் அண்ட் நான் கண்டக்டிங். ஸோ சாலிட் அண்ட் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஹாலோ ஆர் த சார்ஜ் ஒன்லி அந்த சர்ஃபேஸில் இருக்கும், பட் இங்கே வந்து சாலிடாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஸோ கேஸ் 2 when r is equal to r is equal to r என்ன காஸின் this is the cylinder, நம்ம ஒரிஜினல் சிலிண்டர், அது ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து r. ஸோ அட் r இந்த பாயிண்டில் from the center at r means on the surface of cylinder, on the surface of the cylinder, long cylinder. So surface of இது பேஸ் பண்ணி நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸ், காஸியன் சிலிண்டர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சேம் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒரு எல். இது வந்து ஒரிஜினல் சிலிண்டர், இது வந்து காஸியன் சர்ஃபேஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸியன் சர்ஃபேஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டாப் ஃபேஸில் என்ன வரும், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, இங்கே டிஎஸ் வெக்டர் இப்படி இருக்குது, 90 டிகிரி cos 90 is equal to 0. the flux இந்த சர்ஃபேஸில் 0. that is flux in the first surface, flux in the second surface, plus flux in the third surface. செகண்ட் சர்ஃபேஸ் இதை வச்சுட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, டிஏ வெக்டர் எப்படி இருக்கும். ஸோ 90 cos of 90 flux is equal to this cos 90 0. ஸோ இதுவும் 0, இதுவும் 0. நான் தேர்ட் ஃபேஸ் இதுதான், இதை வச்சுக்கிட்டோம்னா this is r, where here r is equal to r. So this is ds vector. ds vectorனா அந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ds vector எப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன் இருக்கும். this is ds vector and this is electric field. Theta is equal to angle between E and ds is equal to angle between E and ds is 0. cos of 0 is equal to 1. So this becomes cos, which is equal to இது இருக்கும் integral E into ds into cos of 0 is equal to 1 is equal to E into integral ds. So this is equal to E into area of the Gaussian surface. Area of the Gaussian surface in the area. In the area over 2 pi into r is equal to 2 pi into r into this distance. எவ்வளவு இது L distance. So flux also flux is equal to charge enclosed divided by epsilon naught. ஏற்கனவே charge inside is equal to volume charge density into volume of இந்த சிலிண்டர், இந்த சிலிண்டரோட என்ன, இந்த சிலிண்டர் சின்னதாக இதுதான் காஸியன் சர்ஃபேஸ் சிலிண்டர். ஸோ இதோட வால்யூம் என்ன, ஸோ இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஏன்னா இதோட ரேடியஸ் வந்து ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எல். ஸோ இதுவே ஈக்குவல் பண்ணோம்னா 2 pi r into L is equal to rho pi r square into L. So பையையும் கேன்சல் பண்ணிடலாம், ஆர் ஸ்கொயரையும் ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம், எல்லையும் கேன்சல் பண்ணிடலாம், டிவைடட் பை எப்சிலான் நாட். ஏன்னா சார்ஜ் இன் எவ்வளோது இஸ் ஈக்குவல் டு q in divided by
epsilon naught. Charge in the value. Charge is equal to rho into volume. So 2 pi r E into 2 pi r. So electric field at r is equal to r on the surface of the original solid non-conducting cylinder. Okay. Now E is equal to E at is equal to overall. So is equal to rho r by 2 epsilon naught. Next, when r, the distance of point r is less than the radius of the cylinder. Radius of the cylinder தான் அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. அந்த பாயிண்ட்டை சுற்றி மறுபடியும் நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரும். ஏன்னா ஒரு பாயிண்ட்லேயும் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு சர்க்கிள் வரும். ஓகே, ஒரு பாயிண்ட் அர்த்தம் ரிங் 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 எல்லா ரிங்கையும் சேர்ந்து பண்ணோம்னா நமக்கு வந்து இது கிடைக்கும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கிடைக்கும். இந்த காசியன் சிமெட்ரி என்ன வரும்? காசியன் சிமெட்ரி சிலிண்ட்ரிக்கல். ஸோ அது உள்ள சார்ஜஸ் இருக்குது. இதோட லென்த் வந்து எல். இது இன்டெஃபினிட் லென்த்து. டோட்டல் லென்த் வந்து இன்டெஃபினிட். ஸோ இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். காசியன் லா ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ டாட் டிஎஸ். அதை எதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம்? இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட் divided by epsilon naught. So E dot ds surface integral is equal to q n divided by epsilon naught. What is E dot ds? In the cylinder top phase, first phase, second phase, third phase, 3 phase இருக்கு. டாப் ஃபேஸில் என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. டிஏ வெக்டர் இப்படி போகுது. ஸோ ஆங்கிள் இஎஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருக்கும் டிஎஸ் வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ காஸ் ஆஃப் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆன் டாப் ஃபேஸ் ஃப்ளக்ஸ் என்ன வரும்? டாப் ஃபேஸ் திஸ் இஸ் ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் ஆன் த டாப் ஃபேஸ், ஃப்ளக்ஸ் ஆன் த கர்வ்டு ஃபேஸ் ப்ளஸ் இந்த தேர்ட் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் n by epsilon naught. ஸோ டாப் ஃபேஸ், இது டாப் ஃபேஸ்ன்னு வச்சுக்கோ, இதை பாட்டம் ஃபேஸ் வச்சுக்கோ. இது கர்வ்டு சர்ஃபேஸ், இது 0, இதுவும் 0 தான் வரும். ஏன்னா பாட்டம் ஃபேஸில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, டிஎஸ் வெக்டர் இப்படி இருக்குது. ஸோ ஆங்கிள் 90 டிகிரி, காஸ் ஆஃப் 90 இஸ் ஈக்குவல் டு 0. டாப் ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, ஏரியா வெக்டர் இப்படி போகுது, அதுவும் 90 டிகிரி. ஸோ இதுவும் 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இதுவும் 0. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸில் எப்படி வரும்? கர்வ்டு சர்ஃபேஸில் இ இன்ட்டு டிஎஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் வேல்யூ எவ்வளோ வரும்? காஸ் ஆஃப் ரெண்டுத்துக்கும் வேல்யூ வேணும். ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு சின்ன ஏரியா பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரியா பார்த்தோம்னா அடிக்கடி பார்த்துருக்கோம். திஸ் இஸ் டிஎஸ். அந்த டிஎஸ்ஸு அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு டிஎஸ் போர்ஷன் இருக்குது. அதுக்கு ஆங்கிள் டிஎஸ் வெக்டர் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரெக்ஷன் இருக்குது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. therefore E into ds into cos of 0 is equal to 1. E into ds into cos of 0 is equal to charge inside by epsilon naught. So integral E into இது 1 integral ds is equal to q in divided by epsilon naught. So ds and our area. So E into area. யாரோட ஏரியா? சார்ஜ் என்க்ளூடட் டிவைடட் பை epsilon naught. இந்த ஏரியா ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸ் இதுதானே காசியன் சர்ஃபேஸ். இங்கே இந்த கண்டிஷனில் காசியன் சர்ஃபேஸ் இந்த காசியன் சர்ஃபேஸோட ஏரியா எவ்வளோ வரும்? ஏரியா வந்து ஏன்னா காசியன் சர்ஃபேஸ் ஏரியாங்கிற போது ஸோ இ இன்ட்டு 2π இன்ட்டு ஆர் இன்ட்டு லென்த். ஏன்னா அதோட லென்த் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்சைடு எவ்வளோ வரும்? சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப்
Gaussian surface. Gaussian surface is equal to rho into pi into r square. Gaussian surface. Gaussian surface is pi into r square. Sorry, r square n to l. So Gaussian surface. This radius on the r. This is radius on the r. So it is at a distance of r. Gaussian surface. Volume of the Gaussian surface. Volume of the Gaussian surface. So volume charge density. So E is equal to 2 into pi into r into L, or E is equal to pi அடிப்பட்டலாம், ஆருக்கு அடிச்சிடலாம், Lக்கு அடிச்சிடலாம், is equal to rho by 2 divided by epsilon விட்டுட்டோமே. சார்ஜ் தான் இது, சார்ஜ் இவ்வளவு டிவைடட் பை எப்சிலான் 2 by epsilon. இதுதான் magnitude of electric field at the surface of the cylinder. Pi rho, is it correct? Rho r, இந்த r மிஸ் பண்ணிட்டோம், r L epsilon இருக்கு. ஓகே, ஸோ r greater than r இருந்ததுன்னா இந்த சிலிண்டருக்கு வெளியில் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த cylinder R is equal to R is the electric field, and ulla the cylinder ku ulla is the electric field. That is for R is equal to R. This is for R is less than R. So electric field versus distance nam poduvom. Distance it goes. This is electric field. So when R is less than R, electric field is proportional to, is a constant, electric field is proportional to R. So R is equal to R nu. In the area R is less than R nu. So this area, in the area R is greater than R. At R is equal to R, in the point, at R is equal to R, the value of electric field is equal to கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் இது கான்ஸ்டன்ட், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இந்த வேல்யூவில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆர் பை 2 epsilon naught the electric field at R is equal to R. R less than R, electric field is proportional to R. Electric field எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதோ ஆர் இன்க்ரீஸ் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொபோர்ஷனல் ஆகும். ஸோ இட் வில் பி ஸ்ட்ரைட் லைன். ப்ரொபோர்ஷனல்னால் இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோதுக்கு இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் இன் திஸ் பிளேஸ் ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஃபர்தர் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர். இந்த ரீஜனில் ஆர் இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இதுக்கு. இது கான்ஸ்டன்ட். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரெண்டு கான்ஸ்டன்ட், எப்சிலான் கான்ஸ்டன்ட், ஆர் இஸ் வேரியபிள், capital R is fixed. ஏன்னா இந்த சிலிண்டரோட ரேடியஸ் ஒரிஜினல் இந்த சிலிண்டரோட ஒரிஜினல் ரேடியஸ் ஸோ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r. ஸோ 1/rனால இட் வில் பி ஏ கர்வ். டிக்ரீஸ் ஆகுது ரேடியஸ், இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இது டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆக இது டிக்ரீஸ் ஆகும். இந்த கர்வி ஃபேஷன் எது வரைக்கும் போகும்? அட் இன்ஃபினிட்டி. தட் இஸ் R is 1/E is inversely proportional to 1/R. E is directly proportional to R and E equal to இந்த இடத்துல. ஸோ இதுதான் கர்வ். இந்த கர்வு கொடுத்து நமக்கு சமயத்தில் ஜேஇ நீட்டில் இந்த கர்வு இந்த சாலிட் நான் கண்டக்டிங் சிலிண்டருக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் அந்த சர்ஃபேஸ் அவுட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்து 4 கர்வை கொடுப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பேர் வரும். ஸோ அதனால் இந்த கர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பெட்டர்.